சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஆளுங்கட்சியில் போதைப்பொருள் முகங்கள். உள்ளூராட்சி உறுப்பினரின் கணவருக்கு ஹெரோயின் குற்றத்தடுப்பு காவல். அஸ்பிசும பயனாளிகள் பிச்சை எடுப்பார்கள். நாளைய பாதீட்டிற்கு முன்னர் அமைச்சர் ஹந்துன் நெத்தி சர்ச்சை கருத்து. பயங்கரவாத நிதி தடை பட்டியலில் 11 தமிழர்கள் நீக்கம். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு வர்த்தமானி. வித்யா கொலையாளிகளின் மேன்முறையீட்டு விசாரணை முடிவு. தீர்ப்பை ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம். அமெரிக்க வரலாற்றின் நீண்ட கூட்டாட்சி நிர்வாக முடக்கம். நிதி இல்லாததால் 40 விமான நிலையங்களின் சேவைகள் குறைப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கடந்த 2015 பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய துன்பியல் சம்பவமான மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று முடிவடைந்துள்ளன. எனினும் இந்த மேன்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை ஸ்ரீலங்காவின் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை வழக்கு ரயலட் பாவ முறையில் நடத்தப்பட்டு அந்த வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுவீஸ்குமார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் இந்த மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவில் விசாரணை தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் இடம்பெற்று முடிவடைந்துள்ளது. இலங்கையில் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு ராஜபக்சகளின் ஆட்சி காலத்தில் தடைப்பட்டியலிடப்பட்ட 11 தமிழர்களின் பெயர்கள் தற்போது தடைப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளரால் வெளியிடப்பட்ட அசாதாரண வர்த்தகமானி அறிவிப்பின் மூலம் தற்போது தடை நீக்கப்பட்ட குறித்த 11 பேரும் இனிமேல் தடைப்பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காந்தலிங்கம் பிரேமராஜி, பாலசுப்ரமணியம் ஸ்ரீகந்தராஜா, கோமோலிஸ் பிரபாகரன், இளையதம்பி திரேசகுமரன், கந்தையா குஞ்சிதபாதம், காசிநாதன் கலேசலிங்கம், உதயத் என்கிற கிருஷ்ணாகுட்டி சுகுமாரன், குருகுலசிங்கம், தேவராசா சபமாலை, ஜோர்ஜ் இனாஸ் துரைராசா பிரியதர்சினி, வேலுப்பிள்ளை சிவனடியார் ஆகியோரின் பெயர்களும் அவர்களின் இலங்கை மற்றும் புகலிட நாடுகளின் முகவரிகளுக்கும் இந்த வர்த்தகமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத நிதியளிப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 11 பேரில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் வசிப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் பேலியகொட நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நிரஞ்சலாவின் கணவர் கெரோயின் போதைப்பொருளுடன் பிடிபட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 12ஆம் திகதி வரை தடுப்பு காவலில் வைக்க தப்புத்தேகம நீதிபதி இன்று உத்தரவிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பேலியகொட நகரசபை உறுப்பினருமான டிஸ்னா நிரஞ்சலா போதைப்பொருள் கடத்தல்காரரான கொஸ்கொடோ சுஜியின் உறவினர் என்ற விடயம் பகிரங்கப்பட்ட நிலையில் அவரது கணவரும் பாடசாலை அதிபருமான நபரும் கெரோயின் போதைப்பொருளுடன் பிடிபட்டிருந்தார். தற்போது கைது செய்யப்பட்டவரிடம் அவரது அதிபர் வேதனத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் உள்ளனவா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவர்களின் புதல்வரும் போதைப்பொருள் வணிகத்தில் ஈடுபட்ட நிலையில் குறித்த அதிபர் அவரது கூட்டாளியிடமிருந்து கெரோயினை மீட்டு கல்னேவில் தனது வீட்டின் பின்னால் புதைத்ததாகவும் தெரிய வருகின்றது. இந்த விடயங்கள் வெளியானதும் தனது பேலியகொட நகரசபை உறுப்பினர் பதவியை டிஸ்னா நிரஞ்சலா துறக்க முடிவு செய்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இலங்கையில் நாளை நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தனது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார். அனுகுமார திசாநாயக்க நாளை தனது பாதீட்டை சமர்ப்பித்தாலும் இது IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுடன் தயாரிக்கப்பட்ட விடயம் வெளிப்படையானது. இலங்கைக்கு ஏற்கனவே பகுதியாக கடனுதவி தொகையை வழங்கி வரும் சர்வதேச நாணய நிதியம் தனது 4வது தவணை கடனான $350 மில்லியன் அமெரிக்க ஸ்ரீலங்காவுக்கு வழங்கிவிட்ட நிலையில் இந்த பாதீடு நாளை வருகின்றது. அரசாங்கம் அடுத்த வருடத்திற்கு 4.6 டிரில்லியன் ரூபாவை அரச வருவாயாக திரட்ட இலக்கு வைத்துள்ளது. இது இந்த வருடத்துக்கு வைத்த இலக்கு தொகையை விட 600 பில்லியன் ரூபாய் அதிகமான இலக்காகும். இதனால் அந்நிய செலாவணியை கறக்கும் திட்டங்களை இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
வெளிநாடுகளின் நேரடி முதலீடுகளை இன்னும் இழுப்பது, ஏற்றுமதிகளை அதிகரிப்பது, உல்லாச பயணத்துறையால் வருமானத்தை அதிகரிப்பது, வரி ஏய்ப்புகளை தடுப்பது போன்ற திட்டங்கள் உள்ள அதே வேளை உள்நாட்டு மக்களுக்கு புதிய வரவுகளை தவிர்க்கும் அரசாங்கம் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்கள் அல்லது வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இலங்கை பூர்வீகக்காரர்கள் கொண்டுள்ள சொத்துக்களுக்கு புதிய வரிகளை விதிக்கும் சில திட்டங்களையும் அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும் விலைவாசி குறைப்பு, ஊதிய உயர்வு, வரி குறைப்பு ஆகிய விடயங்களுடன் ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க முடியாது என்பதால் அரசாங்கம் தனக்குரிய வருமானத்தை அதிகரிப்பதை இலக்காக கொண்டுள்ளது. இதனால் நாளைய வரவு செலவு திட்டத்தில் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்களுக்கு சில நிவாரணங்கள் வரும், அதேவேளை சாமானியரை அழுத்தும் வகையில் புதிய வரிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என கருதப்படுகின்றது. எனினும் பணம் மற்றும் சொத்துக்களுக்கு புதிய வரிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் வரவு செலவு திட்டம் நாளை சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் அரசாங்கத்தின் அஸ்வசும சமூக நலம்பெறு திட்டத்தின் பயனாளிகள் சட்டபூர்வமாக பிச்சை எடுப்பதற்கு வெட்கப்பட வேண்டுமென அமைச்சர் சுனில் கந்துனத்தி சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கருத்துரைத்து பேசிய அமைச்சர் சுனில் கந்தனத்தி, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் நீண்ட கால நலத்திட்டங்கள் இல்லை என்பதனால் அரசாங்கத்தின் அஸ்வசும சமூக நலம்புரி திட்டத்தின் பயனாளிகள் சட்டப்பூர்வமாக பிச்சை எடுப்பதாக நினைத்து வெட்கப்பட வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் அரசின் இலவச உதவிகளில் சார்ந்து இருக்காமல் நிலையான தீர்வுகளை கண்டறிய வேண்டுமென குறிப்பிட்ட அவர், ஒரு நாடு தேசமாக வளர விரும்பினால் அதன் மக்கள் இவ்வாறான இலவச உதவிகளின் சார்பு மனநிலையிலிருந்து விலகி செல்ல வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அஸ்வசுமா திட்டத்தை கால வரையறையின்றி அரசாங்கம் தொடராது என்றும் குறிப்பிட்ட அவர், அதனை முடிவுக்கு கொண்டு வருவதே இலக்காக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் புதிய காற்றாலை திட்டங்களை இடைநிறுத்திய அனுர அரசாங்கம் அம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் பகுதியில் இருந்து காட்டு யானை விரட்டும் திட்டங்களையும் இடைநிறுத்தியுள்ளது. வடக்கில் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்த மன்னார் மக்களின் கவலைகள் மற்றும் எதிர்ப்புகளை அடுத்து மன்னாரின் புதிய காற்றாலை மின் திட்டங்களை அனுரகுமார இடைநிறுத்தியுள்ளார். இதனால் 20 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டமாக அடையாளப்படுத்தப்பட்ட வின்ஸ்கேப் மன்னார் திட்டம் மற்றும் 50 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டமான ஹேலிஸ் ஃபென்ரான்ஸ் திட்டம் ஆகியன இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் 2021 இயங்கும் தம்பகவாணி காற்றாலை மின் நிலையம் செயற்படும் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கம் இந்த திட்டங்களை முற்றாக மீளெடுக்கவில்லை. மாறாக மன்னார் தீவில் வசிப்பவர்களின் ஒப்புதலை பெற்று இதனை நடைமுறைப்படுத்துவது என்ற தந்திரோபாயம் வந்துள்ளது. வடக்கில் இந்த திருப்பம் வந்ததைப் போலவே தெற்கிலும் அம்பாந்தோட்டை மற்றும் அனுராதபுரம் பகுதியில் இருந்து காட்டு யானைகளை விரட்டும் திட்டங்களையும் அது இடைநிறுத்தியுள்ளது. மன்னாரைப் போலவே அங்கும் இந்த திட்டத்தை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மக்களும் எதிர்த்ததால் இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மருத்துவத்துறையின் நிலவும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் போது இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவை சந்தித்துள்ளார். அதன்போது இலங்கை மருத்துவத்துறையில் நிலவும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு சில மருந்துகள் தனியார் துறையினூடாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியுமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகள் எதிர்கொள்ளும் அச்சவாலை வெற்றி கொள்வதற்காக இலங்கைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பு வழங்குமாறும் இந்தியா வழங்கும் அவ்வொத்துழைப்பை மரியாதையுடன் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இலங்கையின் சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் கடந்த காலத்தில் வழங்கிய பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை எதிர்வரும் 28ஆம் திகதி தெரிவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவராக இருந்த லசந்த விக்ரமசேகர கடந்த அக்டோபர் 22ஆம் திகதி பிரதேச சபை தலைவர் அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் வெலிகம தலைவரின் கொலைக்கான காரணம் இதுவரை விசாரணைகளால் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. மேலும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியே சபைகளில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதாக இருந்தால் பழைய முறைமையின் கீழ் அதனை செய்யலாம் எனவும் நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் அதற்குரிய சட்ட திருத்தத்தை நிறைவேற்றலாம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார்.
ஆனால் தேர்தல் நடத்தப்பட்டால் தமக்கு ஏற்படும் நிலை குறித்து அரசாங்கம் அஞ்சுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதனாலேயே எல்லை நிர்ணய விடயத்தை காண்பித்து இழுத்தடிப்பு இடம்பெறுகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் எனவும் மாகாண சபைகளில் முதலமைச்சர் உட்பட ஆட்சியை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக கட்சி மாறும் எனவும் டி.வி. சாணக்க குறிப்பிட்டுள்ளார். இந்தியா காஷ்மீரில் மீண்டும் தாக்குதல் நடத்த பயங்கரவாத அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக இந்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இதில் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மற்றும் சில விமான தளங்கள் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்திய ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்க லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழ் அவையான அமெரிக்க காங்கிரஸில் டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான வரவு செலவு திட்ட மோதல் இன்னும் முடிவுக்கு வராததால் அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்டகால அரசாங்க முடக்கம் 36 நாட்களை கடந்து தொடர்கின்றது. இதனால் அமெரிக்காவில் உள்ள முக்கியமான 40 விமான நிலையங்களில் விமான சேவைகளை 10% குறைக்க போக்குவரத்து அமைச்சர் நேற்று உத்தரவிட்டமை புதிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான வரவு செலவு திட்ட இழுபறியை அடுத்து அமெரிக்காவில் கடந்த அக்டோபர் 1 தொடங்கிய மத்திய அரசின் முடக்க இழுபறி எப்போது முடிவுக்கு வரும் என்பது தெரியவில்லை. அமெரிக்க வரலாற்றின் மிக நீண்ட கால அரசாங்க முடக்க நிலையும் இதுதான். இந்த முடக்கத்தால் மில்லியன் கணக்கான அமெரிக்க மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு உணவளிக்க தேவையான உணவு முத்திரை சலுகைகள் கடந்த 1 மாதம் வழங்கப்படவில்லை. பல மாநிலங்களில் அமெரிக்க கூட்டாட்சி சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. சுமார் 14 லட்சம் கூட்டாட்சி ஊழியர்களுக்கு கடந்த மாத வேதனம் வழங்கப்படவில்லை. இதில் 13,000 விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களும் 50,000 போக்குவரத்து பாதுகாப்பு முகவர்களும் அடங்கியுள்ளனர். இதனால் அமெரிக்காவில் முக்கிய 40 விமான நிலையங்களில் விமான சேவைகளை 10% குறைக்க போக்குவரத்து அமைச்சர் நேற்று உத்தரவிட்டிருப்பது புதிய நெருக்கடிகளை உருவாக்கியுள்ளது. இந்த இழுபறி இந்த ஆண்டில் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் ஆளுங்கட்சியில் போதைப்பொருள் முகங்கள். உள்ளூராட்சி உறுப்பினரின் கணவருக்கு ஹெரோயின் குற்றத்தடுப்பு காவல். அஸ்பிசும பயனாளிகள் பிச்சை எடுப்பார்கள். நாளைய பாதீட்டிற்கு முன்னர் அமைச்சர் ஹந்துன் நெத்தி சர்ச்சை கருத்து. பயங்கரவாத நிதி தடை பட்டியலில் 11 தமிழர்கள் நீக்கம். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு வர்த்தமானி. வித்யா கொலையாளிகளின் மேன்முறையீட்டு விசாரணை முடிவு. தீர்ப்பை ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம். அமெரிக்க வரலாற்றின் நீண்ட கூட்டாட்சி நிர்வாக முடக்கம். நிதி இல்லாததால் 40 விமான நிலையங்களின் சேவைகள் குறைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.